வணக்கம். யாழ் மறியலை தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள். செய்தி ஆசிரியர் அருத்தந்தை அனட் ஸ்டீபன். செய்திகளுடன் இணைந்திருப்பவர்கள் அனட் ஜெனா ஜெராட், லக்ஷனா செல்வகுமார். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் தலைப்புச் செய்திகள். அமைதி அன்பின் பலவீனத்தால் வெல்லப்படும் அறப்பயணம். திருத்தந்தை 14ஆம் லியோ. யாழ் செம்மணி சித்துப்பாத்தி அகழ்வு பணியில் அதிகரிக்கும் 80 தொகுதிகள். பெந்தகோஸ்து திருவிழிப்பு ஆராதனைகள் இவரிடம் மறைமாவட்ட ரீதியாக 2 இடங்களில். புதுக்குடியிருப்பு பங்கில் தேவதை களிம்பீரர்கள் நூல் வெளியீடு. யாழ்ப்பாணத்தில் தமிழன் கனவு நூல் வெளியீடு. அகில உலக பிரான்சிஸ்கன் கப்புச்சின் சபை பொது அதிபர் முல்லைத்தீவு சிலாவத்தையில். விரிவான செய்திகள். அமைதி ஒரு நம்பிக்கையான பயணம். இப்பயணம் சமரசம், கல்வி, அகிம்சை, விளையாட்டு மற்றும் பண்பாட்டு பரிமாற்றங்கள் மூலமே சாத்தியமாகும் எனவும், தீமையை வன்முறையால் அல்லாமல் அன்பின் பலவீனத்தால் வெல்வதே கிறிஸ்தவ வழி எனவும் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் தனது 1 வருட பணிக்காலத்தில் உறுதியுடன் எடுத்துரைத்துள்ளார். ஆயுதமற்றது மற்றும் ஆயுதங்களை களையச் செய்வது எனும் எளிய சொற்களின் வழியே 2025ஆம் ஆண்டு மே மாதம் 8ஆம் தேதி அன்று தனது பணியை பொறுப்பேற்ற போதே திருத்தந்தை அவர்கள் அமைதி குறித்த தனது உன்னதமான பார்வையை உலகிற்கு பறைசாற்றினார். அமைதி என்பது வெறும் போர் நிறுத்தமோ அல்லது அரசியல் உடன்படிக்கையோ அல்லது அது மனிதநேயம், நீதி மற்றும் பரஸ்பர உரையாடல் ஆகியவற்றில் உருவாகும் ஆழமான நல்லுறவு என்பதே திருத்தந்தையின் ஆழமான கருத்து. ரோமை ஆயராக பொறுப்பேற்ற தனது 1ஆம் ஆண்டிற்குள் திருத்தந்தை 400 தடவைகளுக்கு மேல் அமைதி குறித்து பேசியுள்ளார். செய்தியாளர்கள் உண்மையை நேர்மையுடன் சொல்ல வேண்டும் எனவும், பிளவுகளை உண்டாக்காமல் மக்களிடையே புரிந்துணர்வை வளர்க்க ஊடகங்களை பயன்படுத்த வேண்டும் எனவும் திருத்தந்தை வலியுறுத்தியுள்ளார். போர் பிரபுக்களை வன்மையாக கண்டிக்கும் அவர், மருத்துவமனைகள், பள்ளிகள் மற்றும் உதவி திட்டங்களுக்கு நிதி பற்றாக்குறை நிலவும் சூழலில் ஆயுதங்களுக்காக பெருமளவிலான செல்வம் செலவிடப்படுவதை கடுமையாக விமர்சித்துள்ளார். மேலும் போரின் கோர விளைவுகளான பசி, வறுமை மற்றும் மனித துயரங்களை அவர் வேதனையுடன் சுட்டிக்காட்டியுள்ளார். புனித வார உரையின் போது கடவுளின் பெயரால் போர் செய்வதை எவ்விதத்திலும் நியாயப்படுத்த முடியாதென வலியுறுத்திய திருத்தந்தை அவர்கள், வன்முறைக்கு காரணமான அதிகார வெறி மற்றும் பணத்தாசை ஆகியவற்றை போலி தெய்வங்கள் என சாடியுள்ளார். அத்துடன் உலக நாடுகளின் இராணுவ செலவுகள் அதிகரித்து வருவதையும், ட்ரோன் போன்ற நவீன ஆயுதங்களின் ஆபத்துக்களையும் சுட்டிக்காட்டி உலகளாவிய ஆயுத குறைப்பிற்காக தொடர்ந்தும் குரல் கொடுத்து வருகின்றார். யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட 2ஆம் கட்ட மனித புதைக்குழி அகழ்வு பணிகள் இடைநிறுத்தப்பட்ட நிலையில் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் சித்திரை மாதம் 27ஆம் தேதி திங்கட்கிழமை ஆரம்பமாகி நடைபெற்று வருகின்றன. யாழ்ப்பாணம் நீதிமன்ற நீதவான் செல்வநாயகம் லெனின்குமார் அவர்களின் மேற்பார்வையில் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 45 நாட்கள் நடைபெற்ற 2ஆம் கட்ட அகழ்வு பணியின் நிறைவில் 240க்கும் அதிகமான மனித எலும்பு தொகுதிகள் மீட்கப்பட்ட நிலையில் தற்போதைய 3ஆம் கட்ட அகழ்வின் எண்ணிக்கை 259ஆக அதிகரித்துள்ளது. அகழ்வின் போது குழந்தைகளின் எலும்பு தொகுதிகள், பால் குடுவைகள், விளையாட்டு பொருட்கள், ஆடை, நாணயங்கள் மற்றும் நகைகள் போன்ற பொருட்களும் மீட்கப்பட்டுள்ளன. தமிழ் சட்டத்திறனிகள் பேரவையின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்ட தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளுக்கு இடையிலான 3ஆம் கட்ட கலந்துரையாடல் வைகாசி மாதம் 6ஆம் தேதி கடந்த புதன்கிழமை கொழும்பில் நடைபெற்றது. இக்கலந்துரையாடலில் இலங்கை சுதந்திரமும் இறைமையும் தன்னாதிக்கமும் கொண்ட மாநில அரசுகள் இணைந்த சமஷ்டி அரசாகும். தமிழ் மக்கள் சுயநிர்ணய உரிமையுடைய தேசிய இனம் என்பதுடன் வடக்கு மற்றும் கிழக்கு இணைந்த மாநிலம் தமிழ் பேசும் மக்களின் மரபு வழி தாயகமாகும். தேசிய பாதுகாப்பு, நாணயம் மற்றும் வெளியுறவு கொள்கைகள் தவிர்ந்த ஏனைய விடயங்கள் அனைத்தும் மாநில அரசுகளுக்கே வழங்கப்பட்டவையாக இருத்தல் வேண்டும். மாநில அரசுகளின் இறைமை அம்மாநிலங்களின் மக்களுக்கானதும் பாராதீனப்படுத்தப்பட முடியாததுமாகும். மத்திய அரசின் அதிகாரங்களும் மாநில தன்னாட்சி அரசுகளின் அதிகாரங்களும் தெளிவாக வரையறுக்கப்பட்டு மாநிலங்களுக்கு வழங்கப்படும் விடயங்கள் தொடர்பான முழு அதிகாரங்களும் மாநிலங்களுக்கே இருக்க வேண்டும் என்பதுடன் அவை மீளப்பெற முடியாதவையாக அங்கீகரிக்கப்பட வேண்டும். இலங்கை அரசிற்கும் மாநில அரசுகளுக்கும் இடையிலான அரசியல் அமைப்பு சார் பிணக்குகளையும், மாநில அரசுகளுக்கு இடையிலான அரசியல் அமைப்பு சார் பிணக்குகளையும் மற்றும் ஏனைய அரசியல் அமைப்பு சார் விடயங்களையும் விசாரித்து தீர்ப்பளிப்பதற்கென தனியான அரசியல் அமைப்பு நீதிமன்றம் ஸ்தாபிக்கப்படுதல் வேண்டும். இலங்கை மதச்சார்பற்ற அரசாக இருக்க வேண்டும். தமிழ் மற்றும் சிங்கள மொழிகள் சம அந்தஸ்துடைய தேசிய அரசு சட்டவாக்க நிர்வாக மற்றும் நீதிமன்ற மொழிகளாகும் எனவும்
ஆங்கிலம் இணைப்பு மொழியாக அமையும் போன்ற அரசியல் அமைப்பில் உள்ளடக்கப்பட வேண்டிய உடன்பாடுகள் எடுக்கப்பட்டன. மேலும் இவ் அடிப்படை அம்சங்களை கொண்டு புதிய அரசியல் அமைப்பில் தமிழ் மக்களின் அரசியல் தீர்வுக்கான விரிவான வரைவை தயாரிப்பதற்காக தமிழ் சட்டத்திறனிகள் பேரவை முன்மொழிந்த வரைவு குழுவுடன் இணைந்து செயற்பட அரசியல் கட்சிகள் தங்களது பிரதிநிதிகளின் பெயர்களை 2 வாரங்களுக்குள் சமர்ப்பிக்க ஒப்புக்கொண்டுள்ளன. அத்துடன் கடந்த மார்ச் மாதம் 2ஆம் தேதி நடைபெற்ற முதலாவது கலந்துரையாடலில் ஏற்கப்பட்ட தீர்மானங்களான தமிழ் மக்களின் இன பிரச்சினைக்கு நிலையான தீர்வை எட்டும் நோக்கில் தமிழ் மக்களின் இறைமை மற்றும் சுயநிர்ணய உரிமை போன்ற அபிலாஷைகளை உள்ளடக்கிய சமஷ்டி முறையிலான அரசியல் அமைப்பொன்றே அவசியமானது எனும் பொது தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டு அவ்வாறான சமஷ்டி முறையிலான அரசியல் அமைப்புக்கான சமூக ஒப்பந்தம் ஒன்றை தமிழ் மற்றும் சிங்கள மக்களுக்கிடையில் மேற்கொள்வதற்கான வரைவை தயாரித்தல், புதிய அரசியல் அமைப்பினுள் உள்ளடக்கப்பட வேண்டிய சமஷ்டிக்கான அடிப்படை அம்சங்களை உள்ளடக்கிய விரிவான அரசியல் அமைப்பு வரைவை தயாரித்தல், பங்கு பெற்றிய கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் கட்சி பிரதிநிதிகளும் புதிய அரசியல் அமைப்பு தொடர்பில் மேற்குறித்த உடன்பட்ட விடயங்களில் தொடர்ந்து ஒன்றாக செயற்படுதல், சந்திப்பு இடம்பெற்ற தேதியிலிருந்து இலங்கை அரசாங்கத்தின் அரசியல் அமைப்பு உருவாக்கம் தொடர்பான எந்தவொரு கலந்துரையாடலிலும் தனித்தோ கட்சி அடிப்படையிலோ ஈடுபடுவதில்லை போன்றவற்றை தொடர்ந்தும் கடைபிடிப்பதாக மீளவும் உறுதிப்படுத்தப்பட்டது. தூய ஆவியார் பெந்தகோஸ்து பெருவிழாவை முன்னிட்டு வருடாந்தம் நடைபெறும் தூய ஆவியார் திருவிழிப்பு ஆராதனை இவ்வருடம் மறைமாவட்ட ரீதியாக யாழ்ப்பாணம், மாங்குளம் ஆகிய 2 இடங்களில் மட்டும் முன்னெடுக்க ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. யாழ்ப்புடினம் நடத்தினார் சிறிய குறுமட மைதானம் மற்றும் மாங்குளம் இறையிறக்க தியான நிலையத்தில் வைகாசி மாதம் 23ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6 மணியிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வரை நடைபெறவுள்ள இத்திருவிழிப்பு ஆராதனை தூய ஆவியாரின் துணை வேண்டி நம்பிக்கையோடு செவிக்க அனைவரும் அளிக்கப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணத்தில் பருத்தித்துறை, தீவகம், இளவாலை மற்றும் யாழ்ப்பாணம் மறைக்கோட்ட இறமக்களை இணைத்து முன்னெடுக்க உள்ள வழிபாடுகள் ஜெரிகோ சபம் திருச்செவமாலையுடன் ஆரம்பமாகி யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரோத்தந்தை ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் அவர்களின் தலைமையில் திருவிழிப்பு திருப்பலியும் தொடர்ந்து ஆராதனைகளும் இடம்பெற உள்ளன. மாங்குளத்தில் முல்லைத்தீவு, கிளிநொச்சி மறைக்கோட்ட இறைமக்களை இணைத்து முன்னெடுக்கப்பட உள்ள வழிபாடுகள் ஜெரிகோ சபம் செவமாலையுடன் ஆரம்பமாகி யாழ்மறை மாவட்ட குறுமுதல்வர் அருத்தந்தை ஜெபரட்னம் அவர்களின் தலைமையில் திருவிழிப்பு திருப்பலியும் தொடர்ந்து ஆராதனைகளும் நடைபெற உள்ளன. மெக்சிகோ நாட்டில் ஆரம்பிக்கப்பட்ட துறவர சபையான வார்த்தையின் ஊழியர் சபை அருட்சகோதரிகள் யாழ்மறை மாவட்ட ஆயர் பேருத்தந்தை ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் அவர்களை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். யாழ்மறை மாவட்ட ஆயர் இல்லத்தில் வைகாசி மாதம் 4ஆம் தேதி கடந்த திங்கட்கிழமை நடைபெற்ற இச்சந்திப்பில் மட்டக்களப்பு மறை மாவட்டத்தில் பணியாற்றி வரும் அருட்சகோதரி மிர்னா போரில்லா ஜோசப்பா ஃபெரஸ், அமலமரி தியாகிகள் சபை அருத்தந்தை அல்ரின் ஆகியோர் கலந்து கொண்டனர். அத்துடன் இந்தியாவிலிருந்து வருகை தந்த செபமாலி தாசர் சபைக்கான வத்திக்கான் நாட்டு மேற்பார்வையாளர் அருத்தந்தை சார்ல்ஸ் செராவ் மற்றும் 512ஆம் காலாட்படை பிரிவின் கட்டளை தளபதி கேர்னல் லங்கா அத்துக்கோரல ஆகியோரும் மறைமாவட்ட ஆயர் அவர்களை வைகாசி மாதம் 6ஆம் தேதி கடந்த புதன்கிழமை யாழ்மறை மாவட்ட ஆயர் இல்லத்தில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். யாழ்மறை மாவட்ட குருவும் மெல்வம் முடிவில் பங்கு தந்தையுமான அருத்தந்தை அலெக்சிஸ் அரிச்செல்வன் அவர்களின் குருத்துவ 25வது ஆண்டு ஜூபிலி நிகழ்வு வைகாசி மாதம் 7ஆம் தேதி கடந்த வியாழக்கிழமை நவாலி புனித பேதுரு பவுல் ஆலயத்தில் நடைபெற்றது. நவாலி பங்கு தந்தை அருத்தந்தை ஜெயரஞ்சன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் அருத்தந்தை அலெக்சிஸ் அரிச்செல்வன் அவர்களின் தலைமையில் நன்றி திருப்பலியும் தொடர்ந்து அருத்தந்தைக்கான கௌரவிப்புகள் இடம்பெற்று அருத்தந்தையின் குருத்துவ ஜூபிலி தினத்தை நினைவு கூர்ந்து வெள்ளி விழா மலரும் வெளியிட்டு வைக்கப்பட்டது. இந்நிகழ்வில் யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரோத்தந்தை ஜஸ்டின் ஞானப்பிரகாஷ், குருக்கள், துறவிகள், இறைமக்கள், அருத்தந்தையின் குடும்ப உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். நாடகத்துறையில் ஆர்வமுள்ளவர்களின் நாடக செயல்முறை சார்ந்த தேர்ச்சியினை மேம்படுத்தும் நோக்கில் திருமறைக்கலாமன்ற நாடக பயிலகத்தால் நடாத்தப்படும் நாடக அரங்கியலுக்கான சான்றிதழ் கற்கை நெறியின் புதிய பிரிவுக்கான வகுப்புகள் வருகின்ற 16ஆம் தேதி சனிக்கிழமை ஆரம்பமாக உள்ளன. நாடக கலையில் ஆர்வமுள்ளவர்களும் காப்போது சாதாரண மற்றும் உயர்தரத்தில் நாடகமும் அரங்கியல் பயிலும் ஆர்வமுள்ள மாணவர்களும் இக்கற்கை நெறியில் இணைந்து கொள்ள முடியும் எனவும் 6 மாதங்களை கொண்ட இப்பயிற்சி நெறிக்கான வகுப்புகள் சனி, ஞாயிறு தினங்களில் மாலை 3:30 மணி தொடக்கம் 5:30 மணி வரை யாழ்ப்பாணம் பிரதான வீதியில் அமைந்துள்ள மன்ற கலைத்தூது மணிமண்டபத்தில் நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயிற்சி நெறியில் இணைந்து கொள்ள விரும்புபவர்கள் திருமறைக்கலாமன்ற அலுவலகத்தில் விண்ணப்ப படிவங்களை பெற்று எதிர்வரும் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமைக்கு முன் சமர்ப்பிக்க வேண்டும். இக்கற்கை நெறியில் நாடக எழுத்துருவாக்கம், நடிப்பு, நெறியாழ்கை, அரங்கு துணைக்கலைகளான வேட உடை, ஒப்பனை, காட்சி விதானிப்பு, இசை, ஒளிவிதானிப்பு,
நாடக தயாரிப்பு, கூத்து பயிற்சிகள் போன்றவை உள்ளடக்கப்பட்டுள்ளன. தமிழர் உரிமைகள் கண்காணிப்பகத்தின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்ட சட்டத்தரணி கனகரட்னம் சுகாஸ் அவர்களின் தமிழன் கனவு நூல் வெளியீடு வைகாசி மாதம் 3ஆம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை யாழ்ப்பாணம் சரஸ்வதி மண்டபத்தில் நடைபெற்றது. ஓய்வு நிலை மேல் நீதிமன்ற நீதிபதி திருமதி ஸ்ரீநிதி நந்தசேகரன் அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் கேர்னல் விதுசாவின் தாயார் கலந்து புத்தகத்தை வெளியிட்டு வைக்க முதற் பிரதியை பிரதம விருந்தினராக கலந்து கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கயேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் பெற்றுக்கொண்டார். இந்நிகழ்வில் யாழ் மறை மாவட்ட ஆயர் பேரூர் தந்தை ஜஸ்டின் ஞான பிரகாசம் மற்றும் சண்டிலிப்பாய் ஸ்ரீ சரஸ்வதி அம்மாள் உபதேச திருக்கோவில் சிவஸ்ரீ சபா வாசுதேவ குருக்கள் கலந்து ஆசூரைகளை வழங்கினர். இந்நிகழ்வில் அரசியல் தலைவர்கள், சட்டத்தரணிகள், கல்வியலாளர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இத்தாலி நாட்டிலிருந்து வருகை தந்து அகில உலக பிரான்சிஸ்கன் கப்புச்சின் சபை பொது அதிபர் அர்த்தந்தை ரோபர்டோ ஜென்யூன், சபையின் ஆசிய பொது ஆலோசகர் அர்த்தந்தை லோரன்ஸ் சூசைநாதன், மரியாள் அமைதியின் அரசி, தமிழக மதுரை மாநில அதிபர் அர்த்தந்தை ஆரோக்கியதாஸ் ஆகியோர் அண்மையில் இலங்கை நாட்டிற்கு விஜயம் மேற்கொண்டனர். வைகாசி மாதம் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இலங்கை நாட்டை வந்தடைந்த இவர்கள் இலங்கையின் தென்பகுதி புனித பியோ மறைப்பணி தளத்தை தரிசித்தனர். தொடர்ந்து 7ஆம் தேதி வியாழக்கிழமை முல்லைத்தீவு சிலாவத்தில் அமைந்துள்ள கப்புச்சின் கேபிட்டல் கேம்பஸை பார்வையிட்டு அங்கு இடம்பெற்ற மாணவர்களுக்கான சான்றிதழ் வழங்கும் நிகழ்விலும் கலந்து கொண்டனர். கேபிட்டல் கேம்பஸ் இயக்குனர் அர்த்தந்தை டேவிட் டொமினிக் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற சான்றிதழ் வழங்கும் நிகழ்வில் ஆரிவர்க் கற்கை நெறியை நிறைவு செய்து 22 மாணவர்களுக்கும், பேசிக் சாஃப்ட்வேர் கோடிங் லாங்குவேஜ் கற்கை நெறியை நிறைவு செய்து 6 மாணவர்களுக்கும், அவுட்போர்ட் மெக்கானிக் கற்கை நெறியை நிறைவு செய்து 4 மாணவர்களுக்கும் சான்றிதழ்கள் வழங்கி வைக்கப்பட்டதுடன் இந்நிகழ்வில் இலங்கை கப்புச்சின் சபை மறைப்பணித்தள அதிபர் அர்த்தந்தை ஜேம்ஸ் ஜெரிக் குயின்டஸ் அவர்களும் கலந்து கொண்டார். அத்துடன் அன்றைய தினம் மன்னார் தரணிக்குளம் மறைப்பணித்தள தலைமையகத்தை பார்வையிட்டு அர்த்தந்தை ரோபர்டோ ஜென்யூன் அவர்கள் தரணிக்குளம் புனித ஜோசப் வாஸ் ஆலயத்தில் பங்கு மக்களால் வரவேற்கப்பட்டு அங்கு திருப்பலி ஒப்புக் கொடுத்தார். தொடர்ந்து 8ஆம் தேதி நேற்றைய தினம் தரணிக்குளம் மறைப்பணித்தள தலைமையகத்தில் அர்த்தந்தை ரோபர்டோ ஜென்யூன் அவர்கள் முன்னிலையில் இலங்கையில் பணியாற்றும் கப்புச்சின் சபை அர்த்தந்தியர்களுக்கான பொதுக்கூட்டமும் திருப்பலியும் இடம்பெற்றன. இவ்வாரத்தில் கொண்டாடப்படும் விழாக்களும் நினைவு கூறப்படும் புனிதர்களும். வைகாசி மாதம் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மறைசாட்சியர்களான புனித பங்கிராஸ், புனித நெரேயு, புனித அக்கிலேயு நினைவு நாள். வைகாசி மாதம் 13ஆம் தேதி புதன்கிழமை புனித பத்திமா அன்னை விழா. வைகாசி மாதம் 14ஆம் தேதி வியாழக்கிழமை திருத்தூதர் புனித மத்தியா விழா. இவ்வாரத்தில் இப்புனிதர்களை நினைவு கூர்ந்து இவர்கள் எமக்கு விட்டுச் சென்ற வாழ்வின் படிப்பினைகளை பின்பற்றி எமது நம்பிக்கை வாழ்வில் உறுதி கொள்வோம். செய்திகள் தொடர்கின்றன. கல்வி பணியாற்றும் யாழ் மாகாண திருக்குடும்ப கன்னியர் சபை அருட்சகோதரிகளுக்கான கருத்தமர்வு சித்திரை மாதம் 30ஆம் திகதி ஆரம்பமாகி வைகாசி மாதம் 2ஆம் திகதி வரை மாகாண திருக்குடும்ப கன்னியர் மடத்தில் நடைபெற்றது. மாகாண கல்வி ஆலோசகர் அருட்சகோதரி சகாயநாயகி பஸ்டியாம்பிள்ளை அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் மாகாண தலைவி அருட்சகோதரி ஜோயின்லி ராஜி ஸ்டான்லி அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் உரும்பிராய் ரோகத்தாக்க பாடசாலை அதிபர் திரு இக்னேசியஸ் கிளேனி அவர்கள் கலந்து கல்வி சீர்திருத்தங்கள் மற்றும் மாணவர் மைய கற்றல் அணுகுமுறை பற்றியும், மகப்பேற்று மருத்துவ ஆலோசகர் திரு ரொகான் அவர்கள் கலந்து பெண்களின் உடல் நலம், நல்வாழ்வு மற்றும் நோய் தடுப்பு விழிப்புணர்வு பற்றியும், பாதுகாப்பு குழு இணைப்பாளர் அருட்சகோதரி செபோஜினி தலைமையிலான குழுவினர் கலந்து பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்பாகவும் கருத்துரைகள் வழங்கினர். இந்நிகழ்வில் 32 அருட்சகோதரிகள் பங்கு பெற்று பயனடைந்தனர். யாழ்ப்பாண கல்வி வலயத்திற்குட்பட்ட பாடசாலைகளின் 20 வயதிற்குட்பட்ட மாணவர்களுக்கான காற்பந்தாட்ட போட்டி வைகாசி மாதம் 4ஆம் தேதி கடந்த திங்கட்கிழமை யாழ்ப்புனித பத்திரிசியார் கல்லூரி மைதானத்தில் நடைபெற்றது. இப்போட்டியின் இறுதியாட்டத்தில் போட்டியிட்ட யாழ்ப்புனித பத்திரிசியார் கல்லூரி அணி சென்ட் ஜோன்ஸ் கல்லூரி அணியை 2-0 என்ற கோல் கணக்கில் வென்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. அத்துடன் யாழ்ப்பாண கல்வி வலயத்திற்குட்பட்ட பாடசாலைகளின் 16-18 வயதிற்குட்பட்ட மாணவர்களுக்கான காற்பந்தாட்ட போட்டி வைகாசி மாதம் 5ஆம் தேதி கடந்த செவ்வாய்க்கிழமை யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி மைதானத்தில் நடைபெற்றது. 16 வயதிற்குட்பட்ட போட்டியின் சமநிலை இறுதியாட்டத்தில் யாழ்ப்புனித பத்திரிசியார் கல்லூரி அணி யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி அணியை 5-4 என்ற கோல் கணக்கில் வென்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. 18 வயதுக்குட்பட்ட அணிகளுக்கான போட்டியின் இறுதியாட்டத்தில் யாழ்ப்புனித பத்திரிசியார் கல்லூரி அணி
யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி அணியை 1-0 என்ற கோல் கணக்கில் வென்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. யாழ் கொழும்புத்துறை புனித பிரான்சிஸ் சவேரியார் உயர் குருத்துவ கல்லூரியின் 2026 கல்வியாண்டிற்கான இல்ல மெய்வல்லுனர் போட்டி வைகாசி மாதம் 7ஆம் திகதி கடந்த வியாழக்கிழமை கல்லூரி மைதானத்தில் நடைபெற்றது. அருத்தந்தை குயின்சன் பெர்னாண்டோ அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் கல்லூரி அதிபர் அருத்தந்தை பெட்ருஸ் தயாபரன் அவர்களின் தலைமையில் தியோகு பொன்னையா என 2 இல்லங்களாக பிரித்து நடாத்தப்பட்ட இப்போட்டியில் 100 மீட்டர், 200 மீட்டர், 400 மீட்டர் ஓட்ட, கயிறிழுத்தல், மெதுவான சைக்கிள் ஓட்ட போட்டி, வினோத உடை போட்டிகள், புனித மடுத்தினார் சிறிய குறுமடம் மாணவர்கள், அமலமரி தியாய்கள் சபை, புனித வளனார் சிறிய குறுமடம் மற்றும் திருவுள பணியாளர் சபை சிறிய குறுமட மாணவர்களுக்கான அஞ்சலோட்டம் என்பன இடம்பெற்றதுடன் விளையாட்டு போட்டியை முன்னிட்டு நடாத்தப்பட்ட விளையாட்டுகள் மற்றும் அன்றைய தினம் நடைபெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசுகளும் வழங்கி வைக்கப்பட்டன. இப்போட்டியில் தியோகு இல்லம் வெற்றி பெற்றதுடன் இந்நிகழ்வில் புதுக்குடியிருப்பு ரோக்க வித்தியாலய அதிபர் அருத்தந்தை ரொபின்சன் ஜோசப் அவர்கள் பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்தார். யாழ்மறை மாவட்ட குருவும் புதுக்குடியிருப்பு பங்கு தந்தையுமான அருத்தந்தை சிந்தாத்துரை அஜேந்தன் அவர்களின் தேவதைகளின் விரல்கள் நூல் வெளியீட்டு நிகழ்வு வைகாசி மாதம் 9ஆம் தேதி சனிக்கிழமையன்று புதுக்குடியிருப்பு புனித சோசியப்பர் ஆலய வளாகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரருத்தந்தை ஜஸ்டின் பெர்னாட் ஞானப்பிரகாசம் அவர்கள் பிரதம விருந்தினராக கலந்து நூலை வெளியிட்டு வைக்க நூலுக்கான அறிமுக உரையை யாழ் பல்கலைக்கழக முன்னைய நாள் தமிழ்துறை தலைவர் பேராசிரியர் சிவலிங்கராஜா அவர்களும் நூலுக்கான ஆய்வுரையை திருமுறைக்கலாம் என்று பிரதி இயக்குனர் திரு ஜோசப் ஜோன்சன் ராஜ்குமார் அவர்களும் வழங்கியிருந்தனர். யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் திரு சிவஞானம் சிறிதரன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட இந்நிகழ்வில் அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், பங்கு மக்கள், தமிழ் ஆர்வலர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். மானிட வாழ்வியல் சார்ந்த விடயங்களை உள்ளடக்கியதாக இந்நூல் அமைந்துள்ளது. யாழ்மறை மாவட்ட அன்பிய ஆணைக்குழுவின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்ட யாழ்மறை கோட்ட பங்குகளின் அன்பிய ஊக்குவிப்பாளர்களுக்கான அன்பிய பயிற்சியும் ஒன்று கூடலும் வைகாசி மாதம் 2ஆம் திகதி சனிக்கிழமை யாழ் புனித மரியன்னை பேராலய ஆயர் ஜஸ்டின் மண்டபத்தில் நடைபெற்றது. மறைக்கோட்ட அன்பிய இணைப்பாளர் கிளரேஷியன் சபை அருத்தந்தை இதயராஜ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் யாழ்மறை மாவட்ட அன்பிய ஆணைக்குழு இயக்குனர் கிளரேஷியன் சபை அருத்தந்தை ரொனால்ட் சுஜீவன் மற்றும் அன்பிய ஆணைக்குழு வளவாளர்கள் கலந்து அன்பிய 7 படிமுறை தொடர்பாகவும் அன்பிய வாழ்வு தொடர்பாகவும் கருத்துரைகள் வழங்கினர். கருத்தமர்வு நிறைவில் திருவிவிலிய ஆசீர்வாதம் இடம்பெற்றதுடன் இந்நிகழ்வில் 58 அன்பிய ஊக்குவிப்பாளர்கள் பங்கு பெற்று பயனடைந்தனர். இவ் அன்பிய பயிற்சிகள் வைகாசி மாதம் 30ஆம் திகதி தீவக மறைக்கோட்டத்திலும், ஆனி மாதம் 20ஆம் திகதி முல்லைத்தீவு மறைக்கோட்டத்திலும், ஆனி மாதம் 27ஆம் திகதி இளவாலை மறைக்கோட்டத்தில், ஆடி மாதம் 4ஆம் திகதி கிளிநொச்சி மறைக்கோட்டத்திலும், ஆடி மாதம் 25ஆம் திகதி பருத்தித்துறை மறைக்கோட்டத்திலும் முன்னெடுக்கப்பட உள்ளன. யாழ்மறை மாவட்ட பொதுளைஞர் கழக கூட்டம் வைகாசி மாதம் 3ஆம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை யாழ்மறை மாவட்ட மறைக்கல்வி நிலைய கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. கழக இயக்குனர் அருத்தந்தை மௌலிஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் கழக தலைவர் திரு ஜஹின் அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற இக்கூட்டத்தில் அருத்தந்தை மௌலிஸ் அவர்களால் பொதுளைஞரின் திருத்தூது பணிகளுக்கான தளங்கள் எனும் தலைப்பில் கருத்துரை வழங்கப்பட்டது. தொடர்ந்து கழக எதிர்கால செயற்றிடங்கள் தொடர்பாகவும் 2026ஆம் ஆண்டிற்கான பொதுளைஞர் கழக வருடாந்த மாநாடு தொடர்பாகவும் மறைக்கோட்டங்களின் பொதுளைஞர் கழக செயற்குழு தெரிவு பற்றியும் கலந்துரையாடப்பட்டு தீர்மானங்கள் எடுக்கப்பட்டன. யாழ்மறை மாவட்ட மறைக்கோட்டங்களில் பணியாற்றும் அன்பிய இணைப்பாளர்களுக்கான கூட்டம் வைகாசி மாதம் 4ஆம் திகதி கடந்த திங்கட்கிழமை கிளாரட் கிளரேஷிய இல்லத்தில் நடைபெற்றது. மறை மாவட்ட ஆணைக்குழு இயக்குனர் கிளரேஷியன் சபை அருத்தந்தை ரொனால்ட் சுஜீவன் அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற இக்கூட்டத்தில் ஆணைக்குழுவின் கடந்த கால எதிர்கால திட்டங்கள் தொடர்பாகவும் வைகாசி மாதம் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கடைபிடிக்கப்பட உள்ள அன்பிய ஞாயிறு தினம் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டு தீர்மானங்கள் எடுக்கப்பட்டன. இந்நிகழ்வில் யாழ் மறைக்கோட்ட இணைப்பாளர் அருத்தந்தை இதயராஜ், கிளிநொச்சி மறைக்கோட்ட இணைப்பாளர் அருத்தந்தை நிலான் ஜூலியர், முல்லைத்தீவு மறைக்கோட்ட இணைப்பாளர் அருத்தந்தை அஜந்த, பருத்தித்துறை மறைக்கோட்ட இணைப்பாளர் அருத்தந்தை ஜோன் குரு, தீவக மறைக்கோட்ட இணைப்பாளர் அருத்தந்தை லியான்ஸ் ஆகியோர் பங்கு பெற்றதுடன் யாழ் மறைக்கோட்ட புதிய இணைப்பாளரான அருத்தந்தை ஜோன் எமில்டன் அவர்களுக்கான வரவேற்பும் இடம்பெற்றது. யாழ் புனித அடைக்கல அன்னை ஆலய மறையாசிரியர்கள் இணைந்து முன்னெடுத்த கள அனுபவ பயணம் சித்திரை மாதம் 30ஆம் தேதி தொடக்கம் வைகாசி மாதம் 2ஆம் தேதி வரை நடைபெற்றது. பங்குத்தந்தை அருத்தந்தை ஆனந்தகுமார் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் கிளரேசியன் சபை அருத்தந்தை நேசன் குலாஸ் அவர்களின் வழிநடத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் மறையாசிரியர்கள் கம்பாந்தோட்டை, காளி, மாத்திரை ஆகிய இடங்களை தரிசித்து அங்குள்ள பிரசித்தி பெற்ற இடங்களையும் ஆலயங்களையும் பார்வையிட்டனர்.
தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு வட்டக்கச்சி புனித சூசேப்பர் ஆலய இளையோர் ஒன்றியத்தினரால் முன்னெடுக்கப்பட்ட இரத்த தான முகாம் வைகாசி மாதம் 1ஆம் திகதி வெள்ளிக்கிழமை ஆலய வளாகத்தில் நடைபெற்றது. பங்கு தந்தை அருத்தந்தை ராஜ் டிலக்ஷன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் 30 குருதி கொடையாளர்கள் கலந்து இரத்த தானம் வழங்கியிருந்தார்கள். கொய்யாத்தோட்டம் கிறிஸ்து அரசர் ஆலயத்தில் பிள்ளைகளுக்கான உறுதிபூசல் அருட்சாதனம் வழங்கும் நிகழ்வு பங்குத்தந்தை அருத்தந்தை ராஜேந்திரம் ஸ்டாலின் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் வைகாசி மாதம் 8ஆம் தேதி நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரருத்தந்தை ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற திருப்பலியில் 18 பிள்ளைகள் உறுதிபூசல் அருட்சாதனத்தை பெற்றுக் கொண்டார்கள். வட்டக்கச்சி புனித சூசேப்பர் ஆலய வருடாந்த திருவிழா பங்கு தந்தை அருத்தந்தை ராஜ் டிலக்ஷன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் வைகாசி மாதம் 1ஆம் திகதி கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. சித்திரை மாதம் 22ஆம் திகதி புதன்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்த நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி 30ஆம் தேதி வியாழக்கிழமை நற்கருணை விழா இடம்பெற்றது. திருவிழா திருப்பலியை கிளிநொச்சி மறைக்கோட்ட முதல்வர் அருத்தந்தை ஜெயக்குமார் அவர்களும் நற்கருணை விழா திருப்பலியை அமலமரி தியாகிகள் சபை அருத்தந்தை செபமாலை பெரேரா அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தனர். நெதர்லாந்து தமிழ் கத்தோலிக்க பணியகம் முன்னெடுத்த மருதமடு அன்னை குடியிருக்கும் பெனு அன்னை புனித நீர் ஊற்றை நோக்கிய 28வது தமிழர் திருயாத்திரை பணியக இயக்குனர் அருத்தந்தை ஜோ அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் வைகாசி மாதம் 9ஆம் தேதி சனிக்கிழமை இன்று நடைபெற்றது. இன்றைய தினம் காலை திருகோணமலை மறைமாவட்ட குறுமுதல்வர் அருத்தந்தை போல் ரோபின்சன் அவர்களின் குணமளிக்கும் நற்கருணை ஆராதனையும் மதியம் புனித நீரூற்றை நோக்கிய பவனியும் மருதமடு அன்னையின் சிற்றாலயத்தில் வழிபாடும் தொடர்ந்து மாலை திருவிழா திருப்பலியும் நடைபெற்றன. திருவிழா திருப்பலியை யாழ்மறை மாவட்ட குறுமுதல்வர் அருத்தந்தை ஜோசப் தாஸ் ஜெபரட்னம் அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தார். அத்துடன் 8ஆம் தேதி நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை மாலை பெனு அன்னை காட்சி கொடுத்த சிற்றாலயத்தில் திருப்பலியும் தொடர்ந்து இளையோருக்கான ஆராதனையும் முன்னெடுக்கப்பட்டன. இவ்வழிபாடுகளில் புலம்பெயர் நாடுகளில் வசிக்கும் இறைமக்கள் பலரும் பக்தியுடன் பங்கு பெற்றிருந்தனர். வணக்க மாத சிறப்பு நிகழ்வாக மன்னார் மறை மாவட்ட முருங்கன் மறைக்கோட்ட இளையோர் ஒன்றியத்தினரால் முன்னெடுக்கப்பட்ட செபமாலை பேரணி வைகாசி மாதம் 3ஆம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. மன்னார் மறை மாவட்ட இளையோர் ஆணைக்குழு இயக்குனர் அருத்தந்தை ராசானந்தம் நீக்லஸ் அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற இப்பேரணி நானாட்டாம் புனித ஆரோக்கிய அன்னை ஆலயத்தில் ஆரம்பமாகி அளவக்கை புனித கார்மேல் அன்னை ஆலயத்தை சென்றடைந்து அங்கு இடம்பெற்ற நற்கருணை வழிபாடுடன் நிறைவடைந்தது. நற்கருணை வழிபாட்டை வங்காளி பங்கு தந்தை அருத்தந்தை மில்டன் நியூட்டன் அவர்கள் நெறிப்படுத்தினார். வழிபாட்டின் நிறைவில் மறைக்கோட்ட இளையோர் கூட்டம் நடைபெற்றது. இப்பேரணியில் முருங்கன் மறைக்கோட்ட பங்குகளைச் சேர்ந்த 100க்கும் அதிகமான இளையோர் அருத்தந்தையர்கள் மற்றும் அருட்சகோதரிகள் பங்கு பெற்றனர். மன்னார் மறை மாவட்டம் ரம்பைக்குளம் பங்கு பிள்ளைகளுக்கான முதலன்மை அருட்சாதனம் வழங்கும் நிகழ்வு பங்குத்தந்தை அருத்தந்தை விக்டர் சோசி அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் வைகாசி மாதம் 3ஆம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. மன்னார் மறை மாவட்ட குறுமுதல்வர் அருத்தந்தை தமிழேசன் அவர்களின் தலைமையில் வவுனியா ரம்பைக்குளம் புனித அந்தோணியார் ஆலயத்தில் இடம்பெற்ற திருப்பலியில் 33 சிறார்கள் முதல் நன்மை அருட்சாதனத்தை பெற்றுக் கொண்டனர். திருகோணமலை நிலாவளி புனித சூசேப்பர் ஆலய வருடாந்த திருவிழா பங்கு தந்தை திருவுள்ள சபை அருத்தந்தை அலன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் வைகாசி மாதம் 1ஆம் திகதி கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. சித்திரை மாதம் 22ஆம் திகதி புதன்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்த நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி 30ஆம் திகதி வியாழக்கிழமை நற்கருணை விழா இடம்பெற்றது. திருவிழா திருப்பலியை திருகோணமலை மறை மாவட்ட ஆயர் பேரருத்தந்தை நோயல் இம்மானுவேல் அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தார். மன்னார் மறை மாவட்ட மரியாயின் சேனை வவுனியா கியூரியா ஆஜிஸ் விழா வைகாசி மாதம் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வவுனியா வேப்பங்குளம் புனித சோசியப்பர் ஆலயத்தில் நடைபெற்றது. சபை ஆன்மீக இயக்குனர் அருத்தந்தை அகஸ்டின் புஷ்பராஜ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் திருச்சப மாலை, சிறப்பு பவனி, மரியாயின் சேனை சங்கிலி சபம், திருப்பலி, அர்ப்பண வாக்குறுதிகளை புதுப்பித்தல், நற்கருணை ஆராதனை என்பன இடம்பெற்றன. ரம்பைக்குளம் புனித அந்தோணியார் ஆலயம், மகா ரம்பைக்குளம் பங்கு, இலுப்பைக்குளம் பங்கு, கோமரசங்குளம் பங்கு, பம்பை மடு பங்கு, வேப்பங்குளம் பங்கு மற்றும் கூமாங்குளம் ஆகிய பிரசீடியங்கள் ஒன்றாக இணைந்த இந்நிகழ்வுகளில் 125க்கும் அதிகமான சேனை அங்கத்தவர்கள் கலந்து சிறப்பித்தார்கள். அமலமரி தியாகிகள் சபை அருத்தந்தை ஆண்டனி ஜேசுதாசன் அவர்களின் அன்பு தந்தை திரு பாக்கியநாதன் அவர்கள் வைகாசி மாதம் 5ஆம் திகதி கடந்த செவ்வாய்க்கிழமை அமலமரி தியாகிகள் சபை அருத்தந்தை ஜகத் அவர்களின் அன்பு தாயார் திருமதி மோனிகா குணபாலா அவர்கள் வைகாசி மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும் இறைவனடி சேர்ந்தனர். அருத்தந்தையர்களின் குடும்பத்தினருக்கு எமது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிப்பதுடன் அவர்களின் ஆன்மா இறைவனில் இளைப்பாற மன்றாடுவோம். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அமைதி அன்பின் பலவீனத்தால் வெல்லப்படும் அறப்பயணம் திருத்தந்தை 14ஆம் லியோ. யாழ் செம்மணி சித்துப்பாத்தி அகழ்வு பணியில் அதிகரிக்கும் 80 தொகுதிகள். பெந்தகோஸ்து திருவிழிப்பு ஆராதனைகள்
இவரிடம் மறைமாவட்ட ரீதியாக 2 இடங்களில். புதுக்குடியிருப்பு பங்கில் தேவதைகளின் வீரர்கள் நூல் வெளியீடு. யாழ்ப்பாணத்தில் தமிழன் கனவு நூல் வெளியீடு. அகில உலக பிரான்சிஸ்கன் கப்புச்சின் சபை பொது அதிபர் முல்லைத்தீவு சிலாவத்தையில். இத்துடன் யாழ் மறியலை தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள் நிறைவடைந்தன. செய்திகளுடன் இணைந்திருந்தவர்கள் அனர்ஜெனா ஜெராட், லக்ஷனா செல்வகுமார்.